நீங்க மதீனாவுக்கு வந்திருப்பீங்க, இந்த பக்கமாவும் போயிருப்பீங்க, ஆனா இது என்னன்னு தெரியாம போயிருப்பீங்க. ஆனா இனி வரும் காலங்களில் அந்த மாதிரி தெரியாம போகக்கூடாது என்பதற்காக தான் இந்த வீடியோவை பதிவு செய்யறேன். பின்னாடி தெரியக்கூடிய இந்த மலையாகப்பட்டது ஒரு எரிமலையாக மாறி மதீனாவோட நகரங்கள்ல மக்கள் வசிக்கும் பகுதிகள் வழியாக வலிஞ்சு ஓடியது உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுடைய காலத்துல. இதை பாருங்க, எரிமலையாகப்பட்டது பொங்கி வலிஞ்சு ஓடின அடையாளங்களோடு இருக்குது. பாத்தீங்களா, இந்த இடத்துல பொங்கி வலிஞ்சு ஓடி ஓடி இந்த பக்கங்களாகவும் ஓடி, அதை பாருங்க, அந்த பக்கம் வழியாகவும் வலிஞ்சு ஓடின அடையாளங்களோடு இன்னமும் இருக்குது. இந்த சம்பவம் நடக்கும்போது மக்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க கிட்ட சொன்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க மஸ்ஜித் நபவியில பார்த்தப்போ தமீமுதாரி ரலியல்லாஹு அன்ஹு சஹாபி இருந்தாங்க. அவங்க கிட்ட விஷயத்த சொன்னாங்க, நீங்க போய் இந்த எரிமலையை அடக்கிட்டு வாங்கன்னு சொல்லப்படுது. தமீம்தாரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இந்த எரிமலையை தன்னோட கையில் இருந்த கைத்தடியாலே சுருட்டி சுருட்டி, எப்படி நாம படுத்து எங்கிருக்கிற பாய சுருட்டுவோமோ அந்த மாதிரி சுருட்டி கொண்டு போய் எங்கிருந்து பொங்கி வந்துச்சோ அந்த இடத்துல கொண்டு போய் அடக்குனதாக சொல்லப்படுது. அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹு தாலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களான சஹாபாக்களுக்கு அந்த அளவுக்கு சக்தியும் வல்லமையும் தந்திருந்தா ஒரு எரிமலையை சுருட்டி கொண்டு போய் பொங்கி வந்த இடத்துல அடக்கிறதுக்காக. இப்படி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க சம்பவம் நடந்த இடம், கரெக்டா அந்த இடத்துல நின்று அந்த சம்பவத்தை சொல்லி அந்த வீடியோ போடக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு கிடைச்சதாக நான் கருதுறேன். அல்ஹம்துலில்லாஹ், நல்ல ஒரு விஷயத்தை உங்களுக்கு தெரியப்படுத்தினதாக நினைக்கிறேன். ஆனா இதுக்கு பக்கத்துல ஒரு சிறந்த ஒரு விஷயம், கவனிக்கக்கூடிய விஷயம் ஒன்று இருக்குது. அதை காட்டி நான் அந்த வீடியோவை முடிக்கிறேன். கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, இந்த பாருங்க, கொடூரமான முறையில பொங்கி எழுந்த எரிமலைக்கு பக்கத்துல அல்ஹம்துலில்லாஹ் செழிப்பான முறையில் ஒரு தோட்டமும் இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நல்லா செழிப்பான ஒரு தோட்டம் இருக்குது. பக்கத்துல சில்ட்ரன்ஸ் பார்க் இருக்குது. பசங்களாம் இரவு ஈவினிங்ல விளையாடலாம், கொள்ளலாம். நீங்க மதீனாவுக்கு சேரத்துக்கு இந்த இடத்த பார்க்க விரும்பினா, இது இருக்கக்கூடிய இடம் மதீனாவில் ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம். பேர் தரிக் தைரி. தரிக் தைரியில ஒரே ஒரு ஜரீர் புக் சென்டர் தான் இருக்குது. அந்த ஜரீர் புக் சென்டருக்கும் பக்கத்துல தான் இந்த எரிமலை இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ், சந்திப்போம் மீண்டும் நல்ல ஒரு வீடியோவோடு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.